கொசுகடி கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோலம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க கதியெல்லாம் இல்லையா? ஆசிட்ட ஊத்தி அடிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சிறங்குமா இருக்கு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாய பேன்னு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியா அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறீங்களா? கோமட்ல குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்துல நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரி. 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாளையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க. பிச்சை கேக்குறீங்களா? மூதேவி பிச்சை போடுங்க. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்ன குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதான் ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். மத்தியான சோத்துக்கு மூஞ்ச பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பாக்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது? எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா அங்க இது வேற காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்கள சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே. சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா, இதுல நீ யாருப்பா? உங்க அப்பா. வெளியில வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்காரு. வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ. மாமு, ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்ப் தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிளை பல்ப், நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்ன குவைத்து கூட்டி போடா. இல்லனா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாங்கப்பா. அண்ணா வந்தது போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கறியா? எங்கப்பா இருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு. என் வெண்ண ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம், உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. நம்ம வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய், ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பாத்து உன் வாயில என்னடா வருது? குடிமாமு. யாச்ச வச்சிட்ட நீ? என்னடா தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாத்து டேய், பாத்து நகர்த்துக்க. மூர்த்தி. ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறேன்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. மோகர கட்டி வா அப்படி. வெச்சு புடியும் பிச்சு. நீ வேலைக்கு போய்டா. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான்டா வருவாங்க. யாரு? இந்த ஆமைய வவாலுமா? ஏண்டாடா ஏண்டா? என்ன ஏண்டா போண்டானே போட்டானே? டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வர மாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல இருந்து 100 குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ, இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி லவ் பண்றாளே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ், என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா
லவ் கிவ்லாம் தப்புங்க. சீரியஸா லவ் பண்றேன். எது சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம் தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி, ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்கு இந்த தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்ட. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க? குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலியெல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி படத்துல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய், சும்மா டீ கடையில தம் அடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவ தாலியை பார்த்துன்னு வேர்க்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. மொபைல முட்டாள் கட்டால் என்ன பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிக்கலாம். ஆளு பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி முத்து ரொம்ப நல்லா இருக்கு. புரியுறா? நம்ம பழங்கானத்து ஒயின் ஷாப்ல வியாபாரம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. என்ன ஒயின் ஷாப் பக்கத்துல கலாச்சாரம் எங்காச்சுன்னா அட விடுவாங்க, பாட்டி போட்டு தள்ளிட்டல. இவனெல்லாம் போய் வளர விட்டு இருக்கானா போயிட்டானா? உள்ளடிதான் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். சரி, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குழந்தை அருவாளை கொடு. ஏய், அள்ளுங்கடா. ஜெய்பால் வீடு எங்கடா இருக்கு? தெரியாதுங்கய்யா. தெரியாதா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? டெல்லிக்கு பக்கத்துலங்க. டெல்லிக்கு பக்கத்துலயா? டெல்லியில இருக்க தாஜ்மஹால் தெரியுது, இங்க இருக்கிற ஜெய்பால் வீடு தெரியாதா? தெரிஞ்சுக்க. ஜெய்பால் வீடு எங்கடா? எனக்கு தெரியாது. பெரியவரே, ரத்னம் வந்திருக்கான். தனியாவா? ஆளுங்களோட. எத்தனை பேர்ரா? 15 பேர். டேய், அந்த டீ கடையில கேளுங்கடா. இன்னைக்கு அவனை அள்ளாம வருவதில்லடா. டேய், தள்ளுங்கடா. போய் பாருங்கடா. ரத்னம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவரே, நான் ஜெயபாலா தேடி வந்திருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏரியாவுல என்ன கேட்காம ஏன் ஆளை தேடி வந்திருக்க? என்ன இதெல்லாம்? இந்த பாருங்க, நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்றோம். உங்க ஆளுங்க இங்க ரொம்ப தொல்லை கொடுக்கறானுங்க. தண்ணி அடிச்சா வந்து கரடா பண்றானுங்க, சீட்டான்னா காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. எது வந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள்லாம் என்ன கடவுளா? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நான் ஒன்னும் குருடன் இல்ல. நக்கலா வேட்டிய மடிச்சு கட்டி கையில அரிவாள் எடுத்தா எத்தனை பேரை வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க வேட்டிய மடிச்சு கட்டுறதுக்குள்ள உங்க கழுத்துல தலை இருக்காது. ரத்னம், ரத்னம், எதிரில் நிக்கிற 10 பேரை வச்சு கணக்கு போடாத, சுத்தி பார். யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு போறேன். தேவைப்பட்டா திரும்பி வருவேன், உங்களையே எதிர்த்து. மீனாட்சி, என்னத்தா சதுர அடிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்பவும் போவனாங்குது. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக
என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளும் இவள மாதிரி அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் ஆத்தா புலம்புற? மீனாட்சி பா இதையும் துவச்சிரு இந்தா. வாங்க ஐயா. குடுத்துன வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னம்மா பண்றது, மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷன் போயிடுறேன். வேலை எப்படி? முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டுட்டு போறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமாமா, அந்த தைரியத்துல இருக்கேம்மா, அந்த தைரியம் தான். ஐயா வேண்டாம் அவருப்பா பிள்ளை இப்ப காண்டாமர்கள் பேர் வச்சாலாம். பிள்ளைங்களா அதுங்க குட்டி பிசாசுங்க. ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறீங்களே. மீனாட்சி குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஓ அண்ணி, you can talk in English, yeah? Very good. Now onwards I'll only talk to you in English. அதேதான். Excellent. Marvelous. மாவெல்லாம் அப்பதான் அரைச்சு வச்சிட்டேன். சும்மா இருக்குதுங்களா அதுங்க? Anni, actually you're from Madurai or somewhere else? My name is கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டுதான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாத. Okay, okay. ஏன்னு எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க, அங்க உன கனடா கேட்டி வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். ஏண்ணி உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? அது சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலேயே ஒரு 50,000 60,000க்கு பெரிய வேலையா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மண இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க, கையெழுத்து போட்டேன். யார் யாரு? அண்ணன் போனா? அண்ணே அண்ணே நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏன் வேலை வச்சு என்னாச்சுன்னு ஒண்ணே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல வரவே வைக்க மாட்டீங்களா என்ன? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நாங்க எல்லாரும் பழனிக்கு போறதா இருக்கோம். தம்பி இங்கதான் இருக்க போறான், நாங்க தான் போறோம். ஆமா, ஒரு வேண்டுதல். என் 2வது மருமகளும் இவள மாதிரியே அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். லைன்ல வாடா. அம்மா டேய், கால் எங்கடா வருது? வெட்டி பிடி வெட்டிட்டாலயா? நீ தள்ளி நில்லியா? திரும்ப. ஏ மாமு, வேர்வேல ஓடும் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தார் ரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏய் திரும்படா, வேலையே செய்யல, இதுல வேற வேற. என்னடா டேய் டேய் டேய், வரச்சில நிக்கிற கண்ணு தெரியலையா? என்னடா குறுக்க வந்து படுக்குற? ஏய் என்னடா? டேய் ஏய் உனக்கு என்னடா? நீங்க பண்ணு. ஏய் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அவனை சொல்லி விடா. பாரு வேறல நின்னா காடிச்சு திருப்பி விட்டாரியா? விட்றா. ஏன்டா இப்படி ஆவுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க? நானா சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம குறுக்க பூந்து வம்புலுக்குறான். நீ அவனுக்கு பயந்துட்டு என்ன தள்ளிட்டு வர்ற? டைப்லடா, நம்ம அவன் மேல கை வச்சோன்னா 50 பேர் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பான். முடியுமா? நம்மளால முடியுமா? நாம 1 மணி நேரம் லேட்டா போனாலே நம்ம வீட்டுல அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணாம போனா கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ராஜீவ் காந்தி செத்தப்போ நீயும் நான் என்னடா பண்ணோம்? யாருக்கு தெரியும்? இன்னமா நான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பஸ் மேல கல்லு தூக்கி எறிஞ்சிருப்பான், தீ வச்சிருப்பான், போறவர்களை சீண்டிருப்பான். அவனும் நம்மள ஒண்ணாடா. அப்ப அடிச்சா அடிய வாங்கிட்டு பேசாம வர சொல்ற? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றடா. தூரமாவா? அதுக்கு பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட வேண்டியதானே. எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா, ஜிம்முக்கு வருது சண்டை போடுறதுக்கு இல்ல, லைஃப்ல அவங்க உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கதான். புரியுதா? அப்ப லைஃப் லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடிலே பாத்துக்கிறதுக்கு சொல்ற? லூசு எதா கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேசுறா பேச்சு. யாரு? நீயா? அடப்பாவி, ஆள் இல்லனா வீட்டுக்குள்ளே தம் அடிப்பியா? சோடாபடி, இது என் வீடு, நான் எங்க வேணாலும் தம் அடிப்பேன். இன்னொரு பாக்கெட் அடிக்கணும், கிளம்பு கிளம்பு. அப்ப நீ இன்னைக்கு லஞ்சுக்கு லாட்டரி தான். என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில உங்க அம்மா பழனிக்கு போறப்ப உனக்கு சோறு போட சொல்லிட்டு போனாங்க. வேணா விட்டுரு. சரி சரி சரி, உள்ள வா.
அதானே. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் ஆடட் அட்ராக்ஷன் டு கைஸ். ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா தம் அடிச்சா நல்லதா இருக்கும். அது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனா கேப் கிடைக்கிறப்ப கேப் விடாம தம் அடிக்கிறது தான் தப்பு. ஏய், ஒத்த செங்கல வீடு கட்டினது போதும், வந்த வேலையை பாரு. சரி, காலையில என்ன சாப்பிட்ட? ஏன் எது கேக்குற? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், திருப்பி கேள்வி கேட்க கூடாது. அது என்ன விக்கல்? காலையில இருந்து இருக்கு. தண்ணி குடிக்க வேண்டியதானே? அதான் குடிச்சுக்கிட்டே இருக்கேனே, நிக்கல. நிக்கலையா? சரி, நான் நிறுத்துறேன். படு. ஏ, எதுக்கு படுக்க சொல்ற? படுன்னு சொன்னா படுக்கணும். ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது? படு. இங்க பார், இப்ப நான் தான் டாக்டர், புரியுதா? வக்கீலும் டாக்டர் எது சொன்னாலும் உடனே செய்யணும். கை நீட்டு. எதுக்கு கை கட்டுற? ஏய், மறுபடியும் கேள்வி கேட்கற? முதல்ல உன்னை தரோவா செக் பண்ணணும். ஏய், வயித்துல இருந்து கை எடு. ஏய், வெக்கல் எங்க இருந்து வருது? தொண்டையில இருந்து. வரது தொண்டையில இருந்து, ஆரம்பிக்கிறது வயித்துல இருந்துமா. சோ அங்க செக் பண்ணணும். கையெடு. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேணாம். நீ கையெடு, இல்லைன்னா கத்திடுவேன். கத்த விட்டாதான் அடி. இந்த சான்ஸ்க்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுல யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு செக் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ காலி. எங்க முத்து கொடுக்க? நெத்தியில கொடுக்கவா, கண்ணத்துல கொடுக்கவா, இல்ல ஏ சுடகுடி, பிக்கல் நின்றுச்சா? ட்ரீட்மெண்ட் ஓவர். மீனாட்சி, டாக்டர் ஃபீஸ் கொடுக்காம போற? அதான் சாப்பாடு வச்சிருக்கேன்ல. ஓ, தேங்க்ஸ். முடிஞ்சா சிகரெட் பிடிக்கிறத விட்டுடு. ஒரு செங்கல் குறைஞ்சாலும் வீடு ஓட்டதானே. கண்ணுக்குள்ளே காதலா கண். உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு, தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பண்ணி குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா, அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா? டீ யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பாய. செல்வி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசுறா பேசு. என்னடா இங்க சண்டை? பாருங்கம்மா, எப்ப பார்த்தாலும். சரி விடு, டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா, உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும். பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா, அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய், இந்த குவைத்தெல்லாம் போறதை விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சு வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா கொடுறா கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்துல தலையிடுற, மரியாதையா ரவைய போட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும், புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனும், கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனும் நாட்டுக்கே வேஸ்ட்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த. ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளை கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும், ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நெஞ்சில மிச்ச மாதிரி இருக்கும். நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் பசங்க எல்லாம் மேல எங்கடா வந்தீங்க? நாங்க ஒண்ணு இங்க யாருக்கும் டியூஷன் நடத்தலடா.
ஏய் பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பள்ளிலா இந்தா ஓ மனதுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? ஆமா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ 2 2 ஈ 2 8 மூவி 2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா. இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? டேய் 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே, டியூஷன் தானே, எடுத்துட்டு போட்டோம். டேய் நீ எப்படா அப்படி மாறின? இப்பதான். இப்பதானா? சும்மா சொம்ப சொம்பையா? டேய் என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி என்ன கைய ஏன் சட்டில கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா. மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. ஆஹா செட்டு செத்துட்டா ஐயப்பா.